இந்தியா வந்துள்ள இங்கிலாந்து அணி 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர்ல பங்கேற்று விளையாடிட்டு வருது. 2025 டெஸ்ட் சாம்பியன்ஷிப் கோப்பை தொடரின் ஒரு பகுதியாக நடந்துகிட்டு இருக்கிற இந்த தொடரோட முதல் போட்டியில இங்கிலாந்து அணி 28 ரன்கள் வித்தியாசத்தில் வென்றது. குறிப்பா முதல் இன்னிங்ஸ்ல இந்தியா 190 ரன்கள் முன்னிலை பெற்றிருந்த நிலையிலும் இதில தோற்றதுதான் சோகத்திலையும் சோகம். முதல் போட்டியில தோல்வியடைந்த இந்திய அணி மனம் தளராம 2வது டெஸ்ட் தொடர்ல பங்கேற்று விளையாடி வருது. மேலும் அபாரமாக செயல்பட்டு இந்த போட்டியில வெற்றியையும் அடைந்திருக்கு. விசாகப்பட்டினத்துல நடைபெற்ற இந்த டெஸ்ட் போட்டியில பேட்டிங், பந்து வீச்சு, ஃபீல்டிங்னு அனைத்திலையுமே கலக்கிய இந்திய அணி 106 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி அடைந்து 1-1 என்று டெஸ்ட் தொடரையும் சமன் நிலைக்கு கொண்டு வந்திருக்கு. 2வது டெஸ்ட் போட்டி 4 மணிக்கு முன்பே முடிவடைந்திருக்கிற நிலையில இங்கிலாந்து அணி உடனடியாக விடுதிக்கு திரும்பி அபுதாபிக்கு புறப்பட்டு போயிருக்காங்க. டெஸ்ட் தொடர்ல இந்தியா அணியுடனான போட்டிகள்ல பங்கேற்கிறதுக்கு முன்னாடி இங்கிலாந்து அணி 3 மாதங்கள் வரை அபுதாபியில தான் பயிற்சி மேற்கொண்டாங்க. அங்க பிட்ச் அதிக அளவு சூழலுக்கு சாதகமாக இருக்குங்கிற காரணத்தினால இதுல விளையாடும் போது சூழலை சிறப்பாக சமாளிக்க முடியும். மேலும் ஸ்பின்னர்களும் சிறப்பாக பயிற்சி மேற்கொள்ள முடியுது. இதன் காரணமாக தான் முதல் டெஸ்ட்ல இந்திய அணியை இங்கிலாந்து அணியால சுலபமாக வீழ்த்த முடிந்தது. ஆகையால் மீண்டும் அங்கு சென்று பயிற்சி மேற்கொண்டால்தான் அடுத்த முறை இந்திய அணியை வீழ்த்த முடியும் என்ற காரணத்தினால இங்கிலாந்து அணியினர் அபுதாபிக்கு போயிருக்காங்க. 3வது டெஸ்ட் போட்டி பிப்ரவரி 15ஆம் தேதி ராஜ்கோட்டில் துவங்கும் காரணத்தினால இந்திய அணி வீரர்களுக்கும் ஓய்வு அளிக்கப்பட்டிருக்கு.